கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் 10ஆம் அதிகாரத்திலே அந்த 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். அதாவது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். திருடன் என்று சொல்லும் பொழுது பிசாசு, அந்நிய கிரியை, சத்துரு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருடன் அவன்தான். ஏன்னா பிசாசுக்கு இன்னொரு பெயர் தான் திருடன், சாத்தானுக்கு இன்னொரு பெயர் திருடன், சத்துருக்கு இன்னொரு பெயர் திருடன். அப்போ திருடன் வருவது நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான். அழிக்கவும் கொல்வதற்குமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரலை. ஆனால் நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ பிசாசுனால சத்துரு நிமித்தமாக இந்த நாட்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, அழிவுக்கு நேராய் வைத்திருக்கிற உங்களுக்கு, அழிந்து கிடக்கிற உங்கள் வாழ்க்கை, பாதிக்கப்பட்டு கிடக்கிற உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தை அவர் மறுபடியும் வாழ வைப்பதற்கும் அதை பரிபூர்ணப்படுத்தவுமே ஆண்டவராய் இயேசு வந்திருக்கிறார். உண்மையாகவே இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு இடைப்படுகிறவராக இருக்கிறார். அழிவுக்கு நேராக அழிந்து கிடக்கிற, பாதிக்கப்பட்டு கிடக்கிற, உடைக்கப்பட்டு கிடக்கிற, பிரிந்து கிடக்கிற உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவராய் இயேசு வருகிறார். உங்கள் வாழ்க்கையை கட்டுவதற்கும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் அவர் உங்களை வாழ வைக்கவும் கொடுத்த வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்தவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ திருடனுடைய நோக்கம் என்ன? உங்களை அழிக்கணும், உங்களை கொல்லணும், நீங்கள் அழிந்து போகணும், நீங்கள் ஒன்றுமில்லாமல் போகணும் என்பது பிசாசனுடைய, சத்துனுடைய, சாத்தானுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டோடைய எண்ணம் அப்படி அல்ல. அவனால் பாதிக்கப்பட்டு அழிவுக்கிணராக இருக்கிற, பிரிந்து கிடக்கிற, உடைக்கப்பட்டு கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை அவர் கட்டும்படியாய் அவர் நினைக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டுவார், உங்கள் வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார். அதை பூரணப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வம். நிச்சயமாகவே நாட்களிலே பிசாசினால் பாதிக்கப்பட்டு கிடக்கிற உங்கள் குடும்பத்தை, உங்கள் பொருளாதாரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கட்டுவார், அதை பூரணப்படுத்துவார். அவர் மறுபடியும் அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர். இடிந்து கிடக்கிற, பிரிந்து கிடக்கிற, பாதிக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பார். மறுபடியும் அவர் உங்களை வாழ வைப்பார். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பொருளாதாரத்தை தேவன் கட்டி எழுப்புவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.